எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வெளிய வந்திருக்கு. 12/7/2025 இதற்கான தேர்வு நடக்கப் போகுது. இந்த தேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சி பத்தி சுத்தமா தெரியாதவங்க, ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் குடுத்தவங்க, ஒரு கவுன்சிலிங் வரைக்கும் உள்ள போயிட்டு வந்தவங்க அப்படின்ட்டு பலவிதமான இந்த பயிற்சி எடுத்தவங்க இந்த தேர்வை எதிர்கொள்ள போறாங்க. ஸோ இந்த 4000 சுச்சம் 4000 கிட்ட இருக்கக்கூடிய வேகன்சியை யார் ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றது தான் கடுமையான ஒரு போட்டியா இருக்கு. வேகன்சி 1 வருடத்திற்கான வேகன்சி அப்படின்றதுனால ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியே விளக்கம் குடுத்துருக்காங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேகன்சி இன்னும் கூட கூடுதலா வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 70, 75 நாள்ல இந்த எக்ஸாம் அப்படின்றது நடக்கப் போகுது. எக்ஸாமுடைய ரிசல்ட் இன்னும் ஒரு அதுக்கப்புறம் ஒரு 70 நாள். இந்த ஒரு 6, 7 மாசத்துல ஜெனரேட் ஆகக்கூடிய வேகன்சிஸ இவங்க திருப்பி கொண்டு வந்து உள்ள சேர்ப்பாங்க. ரொம்ப நெறைய வரும் அப்படின்றத உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. ஒரு 1500, 2000 வேகன்சி போல வரும். ஆனா லாஸ்ட் இயர்லலாம் 9500, 10,000 அப்படின்ட்டு நமக்கு போட்டிருந்தாங்க. ஸோ படிக்க ஆரம்பிக்கிறப்பவே இந்த வேகன்சி ரொம்ப அதிகமா இல்லாதது எல்லாருக்குமே இப்ப ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். ஆனாலுமே கூட நம்ம தீவிரமா படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் 168 அப்படின்றது கரெக்ட் கொஸ்டின் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா 200க்கு உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருந்தது. இப்ப கூட இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வாட்சர் இதுக்கெல்லாம் இன்னும் கூட அ க பிசிக்கல் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த தடவையும் அது கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த தேர்வ நான் புதுசா இருக்கிறேன் அப்படின்றவங்களும் சரி, ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன், நடுவுல ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்றவங்களும் சரி, எதிர்கொள்றப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். என்னன்னா தமிழ் வந்து சிலபஸ் மாத்திருக்காங்க. நான் ஏற்கனவே 3 மாசமா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே கூட இப்ப இருந்து படிச்சாவே குரூப் 4 சிலபஸ பொறுத்தவரைக்கும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கூல் புக் படிச்சாவே போதும். நம்மளால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். முன்னாடி காலத்துல சயின்ஸ்ல எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம சயின்ஸையும் நம்ம விட்டுக் குடுக்காம படிப்போம். ஆனா இந்த டைம் 5ஏ 5 கேள்வி தான் கேட்கப் போறாங்க. இதுல வந்து பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பாட்னி இருக்கு, ஜூவாலஜி இருக்கு. அது இல்லாம என்விரான்மென்ட் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் ஒரு கேள்வி கேட்டாலே அதுல 2, 3 கேள்வி சரியாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றக்கப்ப சயின்ஸ நம்ம லெஸ் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சாவே போதும். எந்த டாபிக்க நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும் அப்படின்னா, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 பழசுல இருக்கக்கூடிய யூனிட் 8 அண்ட் 9 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலருந்து தான் நெறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ எது நமக்கு பிரியாரிட்டில நெறைய கேள்விகள் கேட்கறாங்க, எதுக்கு நாம நல்லா படிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு நீங்க படிங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி 85% கேள்விகள் நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்திலிருந்து தான் வரப்போகுது. 85 இன்டு 2ன்னா 170 சரிங்களா? ஸோ ஃபுல்லா நீங்க ஸ்கூல் புக்க நல்லா படிச்சாவே போதும். உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கூல் புக் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது, நான் திருப்பி எடுத்து 6த் ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறேன். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலா அந்த ஸ்கூல் புக்க ஃபுல்லா படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப நீங்க ஏற்கனவே இந்த எக்ஸாம்க்கு கொஞ்சம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா 11த், 12த் புக்குக்கு போயிடுங்க. 12த்ல இருக்கக்கூடிய அ அயனம் போயிடுங்க. இந்திய தேசிய இயக்கம் போயிடுங்க. அப்புறம் பொருளாதாரம் போயிடுங்க. அப்புறம் அரசியல் போயிடுங்க. பாலிட்டி போயிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுலருந்து தான் போன டைம் நெறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 11த்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்டரிலருந்து நெறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அத நல்லா படிங்க. எக்கானமிலருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அது இல்லாம 9த், 10த்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி பார்ட் ரொம்ப முக்கியம். அதுலருந்தும் கேள்விகள் நெறைய கேட்கறாங்க. ஸோ 10த்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரிலருந்து கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாடு ரிலேட்டட் ஹிஸ்டரிஸ்லருந்து கேட்பாங்க. ஸோ இப்ப 100 கேள்விகள் இருந்தாலுமே கூட, தமிழ்நாடு அஃபேர் ரிலேட்டடா வந்து நெறைய கேள்விகள் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 50% கேள்விகள் தமிழ்நாட்டுலருந்தே கேட்டுர்றாங்க. ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு இவங்க குடுத்திருந்தாலுமே கூட, அது இந்திய பொருளாதாரத்திலருந்து கம்மியான கேள்விகள் கேட்டு, தமிழ்நாடு நிர்வாகத்திலருந்து நெறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடு நிர்வாகம் அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் எக்கானமி ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? பட்ஜெட் என்ன சொல்றாங்க? பாலிசி நோட்ல என்ன இருக்கு? அப்படின்றத ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க? கல்வி சார்ந்த ஸ்கீம்ஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க? பெண்கள் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன வந்திருக்கு? லேட்டஸ்ட்டா குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்ததா? ஸோ இது சார்ந்து நம்ம படிக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ நான் கண்டிப்பா படிக்கணுமா அப்படின்னா, சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு குடுக்கல. ஆனாலுமே கூட ஒரு டாபிக்லயும் இப்ப இந்திய அரசியல் அப்படின்னா, அதுல வந்து நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றத குடுத்திருக்காங்க அப்படின்றக்கப்ப, நம்ம என்ன பண்ணணும்னா, உட்காந்து பேப்பர டெய்லியும் 2 மணி நேரம் படிக்கிறது சுத்த வேஸ்ட். ஸோ இந்த சமயத்துல படிக்கிறது வேஸ்ட். என்னன்னா, உங்களுக்கு ஒரு 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்கறாங்கன்னா கூட, என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசி அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கன்சாலிடேட் பண்ணி 1 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ போடுவாங்க. அத மட்டும் படிச்சுட்டு போங்க.
ஒரு 4, 5 கேள்வி சரியா பண்ணலாம். நீங்க நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா, ஒரு 5, 6 கேள்வி சரி நல்லா பண்ணிட்டு போலாம். ஸோ என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல பிரச்சனைன்னா, நம்ம படிக்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா எங்க நிறுத்தணும் அப்படின்றது தெரியாது. 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகி இது கேட்பாங்களா, இது கேட்பாங்களான்ட்டு நமக்கு தெரியாது. நம்மளுடைய அறியாமை நமக்கு அடுத்தடுத்தது நோக்கி சென்றுகிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, அப்ப அதுல ரொம்ப டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜிஎஸ்க்கு நம்ம இப்போ ஒரு நாள்ல 8 மணி நேரம் இருக்கு அப்படின்னா, ஒரு 4, 5 மணி நேரம் தமிழுக்கு நல்லா நெறைய எக்சர்சைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு பிடிஎஃப் தரேன். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் கன்சல்டேட் பண்ண ஒரு மெட்டீரியல், பழைய புக்கு, புது புக்கு, அதுக்கு முன்னாடி புக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு இப்ப இருக்கக்கூடிய தமிழ் டாபிக் வைஸ் எங்க இருந்து படிக்கணும் அப்படின்றத எடுத்து மெட்டீரியலா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ அத நான் போடுறேன். அத நீங்க பாருங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 8 மணி நேரம் டைம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல 4லிருந்து 5 மணி நேரம் நீங்க கண்டிப்பா தமிழுக்கு நேரத்த ஒதுக்குங்க. அதுக்கு அடுத்து 2வது பிரிஃபரன்ஸ் வந்து நம்ம எதுக்கு குடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மேத்ஸ்க்கு கண்டிப்பா நேரத்த அதிகமா ஒதுக்குங்க. ஏன்னா மேத்ஸ்ல இருந்து நமக்கு நெறைய கேள்விகள் அப்படின்றது கேட்கறாங்க. 25 கேள்வி. அதுல 10 கேள்விகள் ரீசனிங்ல இருந்து கேட்கறாங்க. ரீசனிங் கேள்வி அப்படின்றக்கப்ப எல்லாராலயுமே போட முடியும். அதுல இந்த கூட்டல், கழித்தல் அப்படின்லாம் இல்லாம, நம்ம அனலிட்டிக்கல் எபிலிட்டி, நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங், நம்மளுடைய ரீசனிங் ஸ்கில்ல தான் அதுல டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றக்கப்ப, அது அது சார்ந்த நீங்க பயிற்சி டைஸ் சம் வந்து ஒரு 3 மாடல் தான் மொத்தமாவே இருக்கு. அத நம்ம திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அதுல ஒண்ணு வந்துற போகுது. ஸோ 25க்கு 20க்கு மேல எடுத்தா மட்டும் தான் நம்மளால வந்து கவுன்சிலிங் போக முடியும். வேலை கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்றது கூட உறுதியா சொல்ல முடியாது அப்படின்றக்கப்ப, நம்ம கூடுதல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டாபிக்ல இருந்தும் இப்ப சராசரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னா, அதுல மொத்தமா ஒரு 7 மாடல் தான் இருக்கு. அப்புறம் வேலைகள், ஆட்கள், நாட்கள் அப்படின்னு இருக்கிற டாபிக்ல மொத்தமாவே 12 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல அந்த 12 டைப்ல ஒரு டைப்லயும் 2, 2 கொஸ்டின் குடுத்துட்டு, அது எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றது போட்டுருவோம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 25 கேள்வியில ஒரு 12, 13 கேள்வி தான் தெரியுது. மீதி கேள்வி எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்றக்கப்ப, அந்த வீடியோவ பார்த்தீங்க, இல்ல லைவ் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே இதுதான் விஷயம். அத கரெக்ட்டா பண்ணோம் அப்படின்னாவே ரொம்ப ஸோ ஒரு 1 1/2 மணி நேரம் நீங்க மேத்ஸ்க்கு ஒதுக்குங்க. 125 மார்க் இதுதான். அதுக்கு அடுத்து யூனிட் 4 அண்ட் 5 இதுல பாருங்க 20, 20 40 மார்க் இருக்கு. ஸோ ஏற்கனவே 125 இதுல ஒரு 40 165 மார்க்குக்கு இந்த 4 சப்ஜெக்ட்டே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து அறிவியலுக்குலாம் குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அதிகமான நேரம் எதுக்கு ஒதுக்குறோமோ, அதுலருந்து நெறைய மார்க் வரணும். அத சார்ந்து நீங்க படிங்க. உங்களுக்கு நல்ல மார்க் அப்படின்றது உறுதியா வருங்க. ஏற்கனவே இவங்க பிளானர்ல 13ஆம் தேதி அப்படின்னு குடுத்திருந்தாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. 12ஆம் தேதி நீங்க குடுத்துருக்காங்க. நெறைய ஆட்கள் அப்ளை பண்ணுவாங்க. சனிக்கிழமை ஆஃபீஸ் நெறைய பேருக்கு இருக்கும் அப்படின்றதுனால, ஒரு சிலர் சும்மானாச்சுக்கும் அப்ளை பண்ணிட்டு வந்து எழுதுவாங்க. ஸ்ட்ரென்த்த கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு நாள் மாற்றி அமைத்திருக்கலாம். சரிங்களா? சனிக்கிழமை எனக்கு லீவு கிடைக்கல. சரி சும்மா ஞாயிற்றுக்கிழமை இருப்பேன் போய் எழுதுவேன் அப்படின்னு நம்ம நெறைய பேர் எழுதுவோம் இல்லைங்களா? இந்த எண்ணிக்கையை குறைப்பதற்காக ஒரு நாள் மாற்றி அமைச்சாங்களா அப்படின்னு தெரியல. 12/7/2025லயே இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸ்கூல் புக்ல நம்ம கண்டிப்பா படிக்கணும். 11, 12லேருந்து ஆரம்பிங்க. புதுசா படிக்கிறீங்க அப்டின்னா, நீங்க ஒரு 9த், 10த்லேருந்து ஆரம்பிங்க. அப்புறம் 11த், 12த்துக்கு போங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. யூனிட் 8 அதாவது இப்ப இதுல இருக்கக்கூடிய யூனிட் 6க்கு நம்ம எங்கேருந்து படிக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய எத்திக்ஸ் பார்ட்ல நல்லா இருக்கும். 11த் அண்ட் 12த் அறிவியல் ரொம்ப நல்லா இருக்கும். அத நீங்க படிங்க. 11த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஜெனரல் தமிழ் படிக்கிறதுனால நமக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்றது அதிலேயே ஆல்மோஸ்ட் சங்ககாலம் முதல் தற்காலம் வரை ஓரளவு கவர் ஆயிடும். திருக்குறள் பாட்டு நமக்கு ஓரளவு கவர் ஆயிடும். ஸோ அதெல்லாம் நெறைய கேள்விகள் கேட்கக்கூடிய ஏரியா. அத நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா, நல்ல மார்க் அப்படின்றத வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம யூனிட் வைஸ்ல எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்றது யூனிட் 6க்கு குடுங்க, யூனிட் 5க்கு குடுங்க, அப்புறம் யூனிட் 4 குடுங்க. உங்களுக்கு அரசியல் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி வரலாறு, கலாச்சாரத்துல நமக்கு வந்து வரலாறு பாட்டுல இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நல்லா படிங்க. ஏன்னா, அதுலருந்து நெறைய கேள்வி கேட்பாங்க. ஒரு 6 கேள்வி அதுலருந்து கேட்பாங்க. 4 கேள்வி தான் கல்ச்சர்லருந்து கேட்பாங்க. குப்தர்லருந்து கேட்பாங்க, ஹரப்பாலருந்து கேட்பாங்க, புத்தர்லருந்து கேட்பாங்க. ஸோ இத நம்ம அ ஓரளவு அணுகிட்டோம் அப்டின்னாவே நமக்கு வந்து வெற்றி அப்டின்றது உறுதியா கிடைச்சிரும். கட் ஆஃப்லாம் வந்து இப்பயே யோசிக்கக் கூடாது. எதுனாலும் ஒரு 170 மார்க்குக்கு மேல நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா 170 கேள்விகளுக்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா, உறுதியா நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அ போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நெறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆ இதுல வந்து ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் டெஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் நம்மளுடைய பாலிட்டிய
ஒரு 3-4 டெஸ்ட்டா பிரிச்சு ஒரு டாபிக்ல இருந்து இப்ப பிரியாம்பிள்னா பிரியாம்பிள் சார்ந்து ஒரு 15 கேள்விகள் இருக்கும். சரிங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15 கேள்வி. என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுவும் இருக்கும். எந்த கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றதுக்கும் எடுத்து நல்ல ஸ்டாண்டர்டா ஸ்கூல் புக் பேஸ்டு ஒரு 60-70% இருக்கும். வெளியில இருந்து கொஞ்சம் இருக்கும். வெளியில இருந்து வரக்கூடிய கேள்விகள் கூட ப்ரீவியஸ் இயர்ல முக்கியமா கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து தந்திருப்போம். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் சேரவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி உட்காந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் நிறைய ஆகும். நம்ம எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆன்லைன்ல எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதற்கான ஸ்கூல் புக் எங்க படிக்கணும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல எங்க படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் இருக்கக்கூடியது சரிங்களா, இது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். ஸோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து படிச்சாவே போதும், நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ணலாம். நான் டேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் போறவங்களுக்கு டேட் வைஸ் இருக்கும். இப்போ நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் வந்து ஆஃப்லைன்லயோ ஆன்லைன்லயோ எப்போ வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஆனால் ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ தமிழும் அது மாதிரி எல்லாமே டாபிக் வைஸ் அப்படின்றது பிரிச்சு வச்சிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் இதில் கொடுத்துருப்போம். நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ February 2025 அப்படின்னா அதுல இருந்து ஒரு 25 கேள்வி எடுத்து கொடுத்துருப்போம். இப்போ பிப்ரவரி அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் இது எல்லாமே சேர்த்து வரக்கூடியதா இருக்கும். ஸோ ஒரு மாசத்துலயும் முக்கியமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள், தவிர்க்கக்கூடாத நிகழ்வுகள், இதில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கேட்போம். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 and 2 கரெக்ட், 1, 3 கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக படிச்சுட்டு வந்தோமாவே போதும், நல்ல ஸ்கோர் அப்படின்றது நம்ம பண்ணிடலாங்க. ஓகே. ஓகே. இதுதான் இந்த டெஸ்ட் அப்படின்றது மொத்தமா 30 டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்றோம். டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்றப்ப உங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு வந்துரும். ஸோ 8 மணி நேரம், 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு எது எதை நோக்கி நான் இந்த படகை செலுத்தணும், என்னோட அந்த கலங்கரை விளக்கம் எங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதை நோக்கி உங்களுடைய வேகமாக உங்களோட படகு வேகமாக போகும். அந்த இலக்கை உங்களால அடைய முடியும். எதுன்னே தெரியல, நான் எதையோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா, முடிவிலி தான் எல்லாமே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டும் ரொம்ப வாஸ்ட் இருக்கும். பாலிட்டி மட்டும் நம்ம எடுத்து படிக்கிறதா இருந்தா 3 வருஷம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரியே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் குரூப் 4 என்ன எதிர்பார்க்குது நம்மகிட்ட, அதற்கு நம்ம எப்படி படிக்கிறோம், அதற்கு நம்ம படிச்சது சரியா, எங்க தப்பு பண்றோம், அந்த தப்பை நம்ம எப்படி சரி பண்ணணும், இந்த போட்டி சூழல்ல நம்ம எத்தனாவதா இருக்கிறோம், நம்ம எத்தனாவதா வந்தா நமக்கு பதவி கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்றீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் நம்ம போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14ல போட்டிருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேட்ச்னா 2000, ஆஃப்லைன்னா 2500 சரிங்களா. ஸோ இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்றதையும் ஃபுல்லா எடுத்து போட்டிருப்போம். இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு வந்தாவே போதும். எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு சரிங்களா. தமிழ்ல, இங்கிலீஷ்ல எல்லாத்துலயுமே கொடுத்துருக்கு. அதே மாதிரி தமிழுக்கும் கொடுத்துருக்கு. அதுவும் நீங்க எடுத்து படிங்க, பாருங்க, கரெக்டா இருக்கும். அது இல்லாம சில எக்கனாமி சார்ந்தது சரிங்களா, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய முக்கியமான ஸ்கீம்ஸ், இந்த திட்டங்கள் சார்ந்து இதெல்லாம் இதுல இருந்து கூட டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து போட்டிருக்குங்க, பாருங்க. ஸோ ரெகுலர் பேட்ச் அப்படின்றது குரூப் 4க்கு ஆரம்பிக்கிறோம். வெரி லீஸ்ட் மீகரான அமௌண்ட்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். சேலம்ல உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் அப்படின்றது நடைபெறும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்கள் நடைபெறும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தேர்வுகள் அப்படின்றது நடைபெறும். நீங்க நேர்ல வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி சரிங்களா. ஸோ அந்த சிலபஸை இந்த 75 நாள்ல ஓரளவு கவர் பண்ண முடியும். அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் தரப்படும். தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் அதிகப்படியான கிளாஸஸ் இருக்கும். இதுல கொடுத்துருக்க மாதிரி யூனிட் 8 அதாவது யூனிட் 5 and 6க்கு நிறைய கிளாஸஸ் நடக்கும். பாலிட்டிக்கும் கிளாஸஸ் நடக்கும் சரிங்களா. சயின்ஸ்க்குலாம் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னாலும் அதுல முக்கியமானது என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வகுப்பா எடுத்துருவோம். மரபியல்ல இருந்து கேள்வி கேட்குறாங்களா, நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து கேள்வி கேட்குறாங்களா, அமிலம் காரங்கள்ல இருந்து கேள்வி, அதை மட்டும் நம்ம முக்கியமா கவர் பண்ணுவோம். இதற்கான மெட்டீரியல் அப்படின்றது ஒரு 13 புக் இருக்கும். எல்லா புக்கையும் கையில தந்துடுவோம். நீங்க ஸ்கூல் புக்ல தேடி தேடி படிக்க வேண்டாம். இந்த புக்கை அப்படியே எடுத்து படிச்சாவே போதும். கண்டிப்பா இந்த தேர்வுல ஒரு நல்ல நம்பிக்கையோடு நீங்க போய் தேர்வு எழுதுவீங்க. ஏன்னா நீங்க இந்த 75 நாள்ல கரெக்ட் ஒரு ட்ரெயின் ஆயிருந்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் ஃபுல்லா எழுதியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ எந்த டவுட் அப்படின்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9443128844, 8015271323. இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த தேர்வை எப்படி நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இதற்கான வழிகள் அப்படின்னு இருக்கு. இந்த வழிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்வுல நம்ம பாஸ் பண்ண முடியுங்க. நன்றி.